ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு காலையில் எங்கள் வீட்டில் வந்துட்டு சிகப்பு அவல் இருக்கு இல்லையா, அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் கல் மண் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதனால் 3 தண்ணியில் வாஷ் பண்ணிட்டேன். நல்லா ரொம்பவும் அழுத்தி பிழியக்கூடாது. அதில் இருக்கிற சிகப்பு கலர் அந்த இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே போயிடும், எசன்ஸ் எல்லாம் போயிடும். அதனால் அவல் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தேங்காய் சீனியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடணும். இதுலேயே சிகப்பு அரிசி இருக்கும் இல்லையா, அது கூட நம்ம வீட்டில் சாதம் மாதிரி வடித்து சிக்கன் குழம்போ புளிக்குழம்போ இந்த மாதிரி காரசாரமான இது அந்த ரைஸ்க்கு வந்து எடுக்கும். சாம்பார் வந்து சப்புன்னு இருக்கும். அந்த சிகப்பு அரிசி சாப்பிட்டோம்னா நல்லது, ஒயிட் ரைஸை விட. கேரளாக்காரங்கெல்லாம் அதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்துட்டு எனக்கு தான் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஹாரிஸ்க்கு மதியம் லன்ச் வேறு ரெடி பண்ணணும். இதில் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு கெலாக்ஸ் மாதிரி சும்மா ஒரு ஸ்பூன் அப்படி சமைச்சிட்டே ஒரு ஸ்பூனாக எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான். நாங்கள் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கணும். மதியத்துக்கும் எங்களுக்கும் கிரேவி பண்ணிவிட்டு ஹாரிஸ் கொஞ்சம் பிரியாணி பண்ணுறதுக்காக 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 முட்டை ஃப்ரீ, 1 கிலோ சிக்கனுக்கு 2 முட்டை அந்த மாதிரி. இப்போ வந்து குக்கரில் வந்துட்டு பிரியாணி ஒரு 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 100 அரிசி அந்த அளவுக்கு செய்கிறதுக்கு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஏலக்காய், பட்டை, வெங்காயம், அப்புறம் வந்துட்டு பட்டை வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டேன். பட்டை கிராம்பெலாம் சில நேரம் வாஷ் பண்ணி போடுவேன் நான். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு புதினா 1-2 வெட்டி அதை போட்டு வதக்கிட்டு ஒரு 2 தக்காளி நறுக்கியிருந்தேன். ஒரு தக்காளி வந்து வதக்கிறதுக்கு, ஒரு தக்காளி வந்து அரைக்கிறதுக்கு. தேங்காய், தக்காளி, ஒரு சிக்கன் பீஸ் அதை போட்டு அரைச்சிட்டேன். கடையிலலாம் வந்து விற்குங்க இந்த மாதிரி சிக்கன் க்யூப்னு சொல்லி விற்கும். வேறு என்ன நேம் இருக்கான்னு தெரியல. நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருந்த சிக்கன் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி பிரியாணிக்கு எல்லாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். குழம்பு கிரேவிக்கெலாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம், தக்காளி, இந்த அரைச்ச பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பிரியாணி மசாலா, கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர் போடுறதுன்னா போட்டுக்கலாம். அது கலருக்காக தான் நம்ம ரெட் சில்லி பவுடர் நம்ம சேர்க்குறதே. அப்புறம் கொஞ்சம் தயிர், தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் சிக்கன் போட்டு இது தண்ணி வந்து அளந்து ஊற்றிட்டு ரைஸை மூடி வச்சிட்டோன்னா பிரியாணி ரெடி ஆயிரும். ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க பிள்ளைங்களாம். அதனால் காரம் கொஞ்சம் திட்டமாக போட்டு பசங்களுக்கு செஞ்சிடணும் மசாலா போட்டு. பிரியாணி வந்து ஒரு 2-3 விசிலில் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ராகவேந்திரா ரைஸ், சீரக சம்பா ரைஸ் டேஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒரு அரைச்சோம் பார்த்திங்களா ஒரு பேஸ்ட், அதை போட்டோன்னே சீரக சம்பா ரைஸ் மாதிரியே இருக்கும். ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் நெய் தேவைன்னா நம்ம ஊற்றிக்கலாம், எந்த அளவுக்கு வேணுமோ ஊற்றிட்டு. லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வர வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.